முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் சார்ந்தது அப்படின்றாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். திமுக காரங்க யாருமே இதில் வரமாட்டாங்க உண்மையானவங்க அப்படின்றாரு. இல்லை, திமுக காரங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா திமுக காரங்களுக்கு, உண்மையான திமுக காரங்களுக்கு நிறைய பக்தி இருக்கு. ஆனால் வெளிப்படையாக வரமாட்டாங்க. முதலமைச்சரே வெளிப்படையாக சாமி கும்பிட மாட்டேன்றாரு. அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க தான், அண்ணன் துரைமுருகன் உட்பட. வெளிப்படையாக வரமாட்டாங்க. என்ன வெளிப்படையாக வந்தால் ஏதோ கொள்கையை தப்பாக சொல்கிற மாதிரி. நாங்கள் சொல்கிறது என்ன, நாங்கள் வெளிப்படையாக சாமி கும்பிடுவோம், நீங்கள் ரகசியமாக சாமி கும்பிடுவீங்க. செய்கிறதே செய்கிறீங்க, மக்களுக்கு வெளிப்படையாக செய்யுங்க அப்படின்றது தான். அதனால் நான் என்ன கேட்குறேன், இது பிளவுபடுத்துவதற்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் முருகன் மாநாடு நடத்துனீங்களா இல்லையா? இல்லை, அது யார் சொல்கிறது? அவர் யார் அதுக்கு அளவுகோல் கொடுக்கறதுக்கு? அவர் யார் அளவுகோல் கொடுக்கறதுக்கு? நாங்கள் திமுக காரங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் திமுக காரங்க ரகசியமாக அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா இது முருகன் பக்த மாநாடு தான். அதே மாதிரி அரசியலாக்குறார்கள் என்றால், நாங்கள் முருகனை எப்போவுமே கும்பிடுறவங்க தான். கும்பிடுறவங்க மாநாடு நடத்தலாம். நீங்கள் கும்பிடாதவங்க மாநாடு நடத்துறீங்கல்ல. நீங்கள் எங்களது கொள்கை அது இல்லைன்னு சொல்கிறீங்க. முதலமைச்சர் 3000 குடமுழுக்கு, ஆனால் ஒரு குடமுழுக்குலாவது முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரா? எத்தனை கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க? ஏன் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில், வேறு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் கலந்துக்கிறதே இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கலந்துக்கிறது இல்லை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கலந்துக்கிறது இல்லையா? நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலுப்பா, ஏன்டா சொல்கிறீங்க? ஆக அப்போ இதில் ஒரு துவேஷம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பாராபட்சம் இருக்கா இல்லையா? அதனால் இன்னைக்கு தீபம் காமிக்கிறதெல்லாம் திமுகவிலையும், அதை மீனாட்சியே மன்னிக்க மாட்டார்.